ஐயா வட நெடுமாறன் அவர்கள் எழுதிய ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு தன்னாட்சிக்கான திறவுகோல் நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய தமிழர் தேசிய முன்னணியின் வழக்கறிஞர் அணி செல்வி தமிழச்சி பிரித்தா ராசன் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய சென்னை மாவட்ட தலைவர் தமிழர் தேசிய முன்னணியின் திரு லாரன்ஸ் அவர்களே, திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தமிழர் தேசிய முன்னணியின் பாலசுப்பிரமணியன் அவர்களே, தலைமை இலங்கையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவரோடு நேற்று நான் உணவருந்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த நூலை பற்றி சொன்னேன். ஐயா எழுதியிருக்கிறார், நான் இன்று போகிறேன், 3 நாள் கழித்து என்னுடைய உதவியாளர் இங்கிருந்து வருகிறார், அவரிடம் எப்படியாவது நூலை சேர்க்க வேண்டும், இது என் கைக்கு கிடைக்க வேண்டும், தயவு செய்து எனக்கு பெற்று அனுப்புங்கள் என்று இலங்கை முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் இப்படி நாடாளுமன்ற நேற்று இரவு திருச்சியிலே நாங்கள்லாம் ஒன்றாக வந்து உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் அதை குறிப்பிட்டார். அதை நான் இங்கே சொல்லி மகிழ்கின்றேன். விழாவில் தலைமை வகிக்கக்கூடிய தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் தோழர் சேப்பா முத்தமிழ்மணி அவர்களே, நூலை வெளியிட்டு இங்கே சிறப்புரையாற்றியிருக்கக்கூடிய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு MGK நிஜாமுதீன் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்டு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழர் தேசிய முன்னணியின் மாநில பொருளாளர் திரு உதயகுமார் அவர்களே, தமிழர் தேசிய முன்னணியின் பொதுச் செயலாளர் திரு கி சண்முகசுந்தரம் அவர்களே, நூல் திறனாய்வு செய்ய வந்திருக்கும் தமிழர் தேசிய முன்னணியின் மூத்த பொதுச் செயலாளர் தோழர் நாமு தமிழ்மணி அவர்களே, நன்றி நவிழல் செய்ய இருக்கின்ற சென்னை மாவட்ட செயலாளர் தமிழர் தேசிய முன்னணியின் திரு கு ரவிசங்கர் அவர்களே, இங்கே இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்திருந்து நூலை வாங்கி படிக்க இருக்கின்ற தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி என்னுடைய நூல் திறனாய்வை செய்ய விரும்புகிறேன். ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு தன்னாட்சிக்கான திறவுகோல். திறவுகோல் என்றால் சாவி என்று சொல்லுகிறார்கள். சாவியைத்தான் திறவுகோல். ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு, அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த ஆளுநர் என்பவர் யார்? யாரால் நியமிக்கப்படுகிறார்? அவருக்கு என்ன வேலை? அந்த வேலையை அவர் ஒழுங்கா செய்திருக்கிறாரா, செய்யவில்லை என்பதுதான் இந்த நீதிமன்றத்தில் 8/4/2025 நீதிநாயகம் JP பர்திவாலாவும் நீதிநாயகம் அரங்க மகாதேவன் அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள்? அரசமைப்பு சட்டம் 200வது விதியின்படி ஒரு ஆளுநர் தனக்கு வந்திருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருந்து அனுப்பக்கூடிய தீர்மானத்தில் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஒன்று, அவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அதன் மீது அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்ப வேண்டும். அப்படி திருப்பி அனுப்பியிருந்தால் மீண்டும் சட்டமன்றத்தில் அதை அவர்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி எழுதியிருந்தாலும் சரி, இல்லது அப்படியே அனுப்பியிருந்தாலும் சரி, அதற்கு அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இவர் ஒப்புதல் அளிக்கவில்லை, தூக்கி கடப்பில் போட்டு விட்டார். உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு செல்லும் பொழுது அந்த உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் இருவரும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதன்படி பேசியும் பார்த்தார்கள், எதுவும் நடைபெறவில்லை. மீண்டும் அது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லுகிற பொழுது அவசரமாக இந்த ஆளுநர் என்ன செய்கிறார் என்றால், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த குடியரசுத் தலைவரும் அதை கண்டும் காணாமலும் போட்டு வைக்கிறார். இது அத்துமீறல் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். நேர்மையற்ற செயல்
சட்ட ஒழுங்கை மதிக்காத செயல், இது மிகவும் மோசமான நடவடிக்கை என்று 2 நீதிபதிகளுமே சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற கேள்வியை தன்கர் கேட்கிறார். துணை குடியரசுத் தலைவர் தன்கர் கேட்கிறார். இது அத்துமீறி போய்விட்டது. இவர்கள் குடியரசுத் தலைவர்களுக்கே நீதித்திறனாய்வெல்லாம் செய்ய இருக்கின்றார்கள், அவர்களுக்கே இந்த காலக்கெடுவை எல்லாம் விதிக்கின்றார்கள் என்றெல்லாம் தன்கர் பேசுகிறார். இந்த ஆளுநரும் தன்கரும், கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளுநரும் இந்த சட்டத்தை மதிக்காததை பற்றி பேசாமல், இந்த ஆளுநர் செய்த தவறை பற்றி பேசாமல், இந்த ஆளுநர் 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை திருப்பி கீழே போட்டுவிட்டதை கண்டிக்காமல் தன்கர் பேசுகிறார். அவருக்கு அவருடைய நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்ட நிர்வாகி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஏற்பட்ட இடுக்காக பார்க்கிறார். ஒரு சாதாரண அரசு ஊழியர், அவர் தவறு செய்கிறார், அது சுட்டிக்காட்டப்படுகிறது, அவர் திருத்திக் கொள்ளவில்லை, அவர் மீது 17B சார்ஜஸ் பண்றாங்க, ஒரு சாதாரண அரசு ஊழியருக்கு. ஆனால் ஒரு நாட்டினுடைய சட்ட நிர்வாக தலைவர் அவர், அவரை கொண்டாந்து உட்கார வைக்கிறது யாரு? ஒன்றிய அரசில் யார் அங்கே ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்களுடைய கைப்பாவையாக, கையாளாக, அவர்களுடைய தொண்டு ஊழியராக இந்த ஆளுநரை கொண்டாந்து இறக்குமதி பண்றாங்க. இந்த ஆளுநரை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? ஒப்புதல் பெற்றிருக்கிறாரா? இல்லை. ஆனால் பழங்காலத்தில் அந்த 1950களில் இந்த ஆளுநரை பற்றி பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது எந்த அரசியல் கட்சியும் இல்லாத ஒருவர், கல்வியாளர், பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், இவர்களைத்தான் தொடர்புபட்ட அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒப்புதலோடு இந்த ஆளுநரை நியமனம் செய்ய வேண்டும் எல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதன்படி எதுவுமே நடைபெறவில்லை. அதே போல சட்ட ஆணையம், தேசிய சட்ட ஆணையம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறது. அது யாருடைய தலைமையில் என்று சொன்னால், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த NM வெங்கடாசலையாவை வைத்து அந்த ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற பொழுது இந்த ஆளுநர் பற்றிய நியமனத்தில் அவர் சொல்லுகிறார், பிரதம மந்திரி, தலைமை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற பேரவை தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த தொடர்புடைய மாநில முதலமைச்சர், இவர்களுடைய ஒப்புதலோடு தான் ஆளுநரை நியமனம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார். அதே போல சர்க்காரியா கமிஷனும் சொல்லுகிறது, ஒன்றிய அரசினுடைய அரசியல் பிரிவை சேர்ந்தவர்கள் எவரையும் நியமனம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது. இது எதையுமே கவனத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. கவனத்தில் வைத்துக் கொள்ளாமல் இவர்களுடைய எடுபிடிகளை மாநில அரசாங்கத்தினுடைய சட்ட நிர்வாக தலைவராக அனுப்புகிறது. இது ஒரு காலத்தில் வைஸ்ராய் பதவியை உள்ளடக்கிய இந்த ஆளுநர் பதவி 2 ஆட்சி முறைக்கு அந்தந்த மாநிலத்தை உட்படுத்துகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆளுநர் ஒப்பமிட்டால்தான் அந்த சட்ட வரைவு, சட்ட முன்வரைவு அது நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அப்படி இல்லை என்றால் அனுப்ப முடியாது. இவர்கள் என்ன சட்டம் 234 பேர் என்ன சட்டம் போட்டாலும் அவர்கள் அனுப்ப முடியாது. அதை தான், அதுக்கு காலக்கெடுவும் கிடையாது. ஒரு ஆளுநருக்கோ அல்லது குடியரசுத் தலைவருக்கோ இதை இத்தனை காலத்திற்குள் அதிலே ஒப்பமிட வேண்டும் அல்லது மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும், அறிவுரை கடிதம் வைத்து அனுப்ப வேண்டும் என்ற கால வரையறை இல்லாததன் விளைவாக இவர்கள் இந்த விளையாட்டை எல்லாம் விளையாடுகிறார்கள். இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிவிட்டு இப்பொழுது அதை, அந்த தீர்ப்பு ஒன்று வந்ததை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நடமாடுகிறார்கள். ஒரு வெட்கம், சூடு சொரண இந்த RN ரவிக்கு அறவே கிடையாது. இந்த ரவியை இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு பேருக்காவது அவரை நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்ல வேண்டும்.
அவரை பதவியில் விட்டு அனுப்புகிறோம், எங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆகையினால அவரை நாங்கள் வைத்து எந்த வேலையும் செய்ய முடியாது என்று ஒரு பேச்சுக்காவது சொல்றாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. சரி, எல்லா மாநிலத்திலையும் இதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆளுநர் செய்கின்ற அட்டகாசங்களை பொறுத்து கொள்ள முடியாது, நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை போல RN ரவியின் மீது இந்த 10 சட்ட முன்வடிவு உச்சநீதிமன்றம் சட்டமாக்கி இருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அரசமைப்பு சட்டம் 142வது பிரிவின்படி என்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநருக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டதோ அந்த நாளில் இருந்து இந்த 10 சட்ட முன்வடிவுகளும் சட்டமாகிறது என்று அது அறிவித்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆளுநருடைய கையெழுத்து அதில் தேவையே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவர்கள் 142 பிரிவின்படி உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த சட்டம் அவர்களுக்கு உதவி செய்கிறது. இவர்கள் கேட்கிறார்கள், எப்படி நீங்கள் தலையிடலாம்? அதாவது ஆளுநருக்கு எதிராகவோ குடியரசுத் தலைவருக்கு எதிராகவோ நீங்கள் எப்படி தலையிடலாம் என்றெல்லாம் தன்கர் கேட்கிறார். நாம் என்ன சொல்றோம்? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது போடுகின்ற சட்ட முன்வடிவு, அதை மறுக்கின்ற அதிகாரம் இந்த ஆளுநருக்கு எங்கிருந்து வந்தது? அதை மறுக்கின்ற அதிகாரம் இந்த குடியரசுத் தலைவருக்கு எங்கிருந்து வந்தது? அதுவும் ஒவ்வொரு காலமும் எந்த காலமும் இல்லாமல் தூக்கி போடுவதற்கான அதிகாரம் எங்கிருந்து வந்தது? எங்கேயுமே இல்லை. தன்னிச்சையான முடிவு எடுக்க முடியாது என்பதுதான் குடியரசுத் தலைவருக்கும் உள்ள சட்ட விதி. அவர் தனியாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று அதற்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பையும் இந்த 2 நீதி நாயகமும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக ஒரு முறையான சட்டத்தை பின்பற்றாமல் சட்ட ஒழுங்கை கெடுத்திருக்கிற இந்த RN ரவி உடனடியாக பதவி விலகி ஓட வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருப்பதற்கு மாநில அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவே கூடாது. அப்படி ஒரு நிலைமையை இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை செய்து காண்பிக்க வேண்டும். மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்கனவே நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த சிக்கலுக்கெல்லாம் தீர்வாக என்ன இருக்கிறது? நாம் இந்தியத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்பதைத்தான் தீர்வாக சொல்லுகிறோம். இந்தியத்தில் இருந்து விடுபடாத வரையிலும் இந்த சிக்கல் தீரப்போவதே இல்லை. ஆளுநரே இல்லை என்று சொன்னால் அதில் ஒரு சிக்கல் தீர்க்கும். என்ன தீர்வு வரும்? சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்துக்கு போகும். அவ்வளவுதான். நாடாளுமன்றத்தில் 545 சீட் இருக்கு. இந்த 545 சீட்ல நம்முடைய சீட்டு 40 தான். இந்த 40 வைத்துக் கொண்டு நாம் எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. அதற்கு மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் எல்லாம் இது நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் தான் நம்முடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் அதுவும் முடியாது. இந்திய நாடாளுமன்றம் என்பது தமிழர்களுக்கான நாடாளுமன்றம் இல்லை. அது 40 சீட்டு நம்ம வைத்துக் கொண்டு நம்முடைய சட்டங்களை எதையும் கொண்டுட்டு வரவே முடியாது. அப்ப நமக்கு என்னதான் தீர்வு? நமக்கு ஒரே தீர்வு தான், நாம் இந்த இந்தியத்தோடு சேர்ந்து இருக்க இயலாது. இந்தியத்தை விட்டு விலகுவதுதான் நமக்கான சரியான தீர்வாக இருக்க முடியும். அதற்கு இந்த ஆளுநருடைய தீர்ப்பை நாம் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளுகிற அளவில் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு ஐயா எழுதியிருக்கிற இந்த 32 பக்க நூல் கண்டிப்பாக ஒரு கையேடாக நமக்கு பயன் தரும். எங்கு எடுத்து சென்றாலும் இந்த தீர்ப்பை நாம் வெளிப்படுத்தி பேச முடியும். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கருத்தை மக்களிடத்தில் எடுத்து செல்ல முடியும். கண்டிப்பாக முடியும். இங்க ஆளுநர் என்பவர் ஒரு தனி அதிகாரம் செய்கிறார். வெறுமனே இந்த சட்ட முன்வடிவை மட்டும் அவர் கையெழுத்து போடாம திருப்பி போடல. ஒரு அரசாங்கமே செய்கிறார். அந்த அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான அரசாங்க வேலையை செய்கிறார். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு? துணைவேந்தர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாரு. அப்ப இவருக்கு கொழுப்பா இல்லையா? அப்ப இவர் என்ன செய்யணும்னா, இவரை நம்ம அந்த இடத்துல போய் நின்று மறியல் பண்ணணும். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? தன்னுடைய கட்சிக்காரர்களை அனுப்பி அந்த இடத்துல மறியல் செய்யணும். அதெல்லாம் செய்யல. அவர்களுக்கு என்ன சிக்கலோ, அவருடைய ஆட்சியில என்ன சிக்கலோ தெரியல. ஏன்னா சிக்கல் இருப்பதனால்தான் நேற்றைக்கு பேரணி நடத்துறாங்க.
எங்கேயுமே போர் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பேரணி நடத்தியிருந்தா அது சரி. ஆனால் இந்திய அரசாங்கம் செய்கின்ற அந்த போரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற அளவில் நடத்துகிறார்கள். என்ன பொருள் இதுக்கு? எத்தனை பேர் வேணாலும் சுட்டுக் கொள்ளுவான், எத்தனை பேர் வேணாலும் அடிப்பான். அதை ஒரு காரணமாக்கிக்கிட்டான். 28 பேர் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டார்கள் என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு ஒரு போரை தொடங்குகிறான். அந்த போரை ஆதரிக்கிற வேலையை மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்? செய்திருக்கவே கூடாது. நீங்க அமைதியாக இருந்திருக்கணும். அப்படி செய்து என்ன நீங்க சாதிக்க போறீங்க? இந்த இந்திய அரசாங்கம் செய்கிற அந்த மோசமான போரை நீங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும்? பாகிஸ்தான் செய்கிறது தப்புனா ரெண்டையும் சமமாப்படுத்தியாவது பேசுங்க. பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அது எந்த வகையில் நியாயம்? உங்களுக்கான அரசா அது? இந்திய அரசு தமிழ்நாட்டுக்கான அரசா? அப்படி அரசாக இருந்திருந்தால் உங்களுடைய சட்ட மசோதாவை ஏன் கிடப்பில் போட்டார்கள்? உங்களுடைய காவிரி நீர் சிக்கலை தீர்த்து கொடுத்தார்களா? உங்களுடைய கச்சத்தீவை திருப்பி கொடுத்தார்களா? எதையுமே செய்யலையே. பாலாற்றில் அணை கட்டுகிறார்கள். அங்கே கர்நாடகாவில் அணை கட்டுவதற்கு ஓயாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முல்லை பெரியாற்றை உயர்த்த முடியவில்லை. இப்படி நம்முடைய குழந்தைகள் சாகிறார்கள். நீட் என்ற ஒரு அரக்கனை வைத்துக் கொண்டு இங்கே செத்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள். ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்களால் ஏன் திருப்பி பெற முடியவில்லை? நீங்கள் வந்தால் நாங்கள் நீட்டை ஒழிப்பதற்கு கையொப்பம் போடுகிறோம் என்று சொன்னீர்களே, அது என்ன ஆச்சு? 20 குழந்தைகளை நாம் இழந்திருக்கிறோம், பிஞ்சுகளை இழந்திருக்கிறோம். அது வாழ வேண்டிய வயதில் முடியாமல் திணறி செத்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நாம் ஆதரிப்பதனாலே அவர்களை எப்படி நீங்க மீட்டெடுப்பீங்க? இன்னும் சாக இருக்கின்ற குழந்தைகளை எப்படி மீட்பீங்க? ஏன் உங்களால பெற முடியல? நீட்டை பெற முடியல, நீட்டை ஒழிக்க முடியல. அப்ப ஏன் நீங்க போய் இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த போரை ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு இருக்கு? அந்த தேவையே இல்லை. ஐயா போன்றவர்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். இதை அந்த நீதிபதிகளே சொல்லுகிறார்கள். முக்கியமாக சட்ட முன்வடிவுகளை நீண்ட காலமாக ஆளுநர் தன்வசம் வைத்திருந்து தாமதப்படுத்தி அதற்கு பின்னர் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பியது நேர்மையற்றதாகும். எனவே சட்டப்பேரவையில் மறுபரிசீலனை செய்யப்பட்டு பின்னர் ஆளுநருக்கு அவை அளிக்கப்பட்ட நாளிலேயே அவற்றுக்கு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் என அரசியல் சட்டத்தின் 142வது விதியின்படி உச்சநீதிமன்றம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படியும் தான் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆணையை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எடுத்து செல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு வெளியீடும், இப்படிப்பட்ட மக்களுடைய கருத்தை தெரிந்து கொள்வதற்கு நூலும் தேவைப்படுகிற காலகட்டத்தில் இருக்கின்றோம். இதை நாம் மக்களிடத்தில் எடுத்து செல்வோம். நம்முடைய ஐயா அவர்களுடைய இந்த நூலை மக்களிடத்தில் அறிமுகப்படுத்துகின்ற பணியை அந்தந்த பகுதியிலே எடுத்து சென்று மக்களோடு இந்த கருத்தை நாம் கலந்து அவர்களுடைய கருத்தையும் கேட்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.